சதுரங்க மாஸ்டர் பகுதி 11க்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் எண்ட்கேம் எனப்படும் ஆட்டத்தின் இறுதிக் கட்டம் குறித்து பார்ப்போம். நீங்கள் ஆட்டத்தை ஆரம்பிக்கவும் நடுப்பகுதியை விளையாடவும் கற்றுக்கொண்டீர்கள். ஆனால் இப்போது வெற்றியை தீர்மானிக்கும் ஆட்டத்தின் இறுதிக் கட்டத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது. ராஜா மற்றும் ராணி கொண்டு எதிராளியின் ராஜாவை வீழ்த்துவது மிகவும் முக்கியமானது. பாக்ஸ் மெத்தட் மூலம் எதிராளியின் ராஜாவிற்கான இடத்தை குறைத்துக் கொண்டே வாருங்கள். அவர் ஆட்டத்தின் ஓரத்திற்குச் சென்றதும் உங்கள் ராஜாவின் உதவியுடன் செக்மேட் செய்யுங்கள். ஆனால் கவனமாக இருங்கள், அவர் நகரவே இடமில்லாத ஸ்டேல்மேட் நிலையை ஏற்படுத்திவிடாதீர்கள். ராஜா மற்றும் யானை கொண்டு செக்மேட் செய்வதும் பாக்ஸ் மெத்தட் போன்றதே. உங்கள் ராஜாவை பயன்படுத்தி எதிராளியின் ராஜாவை ஓரத்திற்கு கொண்டு வாருங்கள். பின் யானையின் உதவியுடன் அவரது வழியை மறித்து செக்மேட் செய்யுங்கள். இதற்கு சற்று துல்லியமான நகர்த்தல்கள் அவசியம். சில சமயம் ஒரே ஒரு சிப்பாய் மட்டுமே உங்களிடம் இருக்கும். அதை ராணியாக்க ஆப்போசிஷன் என்ற முறையை நீங்கள் மாஸ்டர் செய்ய வேண்டும். உங்கள் ராஜாவை எதிராளியின் ராஜாவிற்கு நேர் எதிராக நிறுத்துவதன் மூலம் அவருக்கு வழியை விட்டு விலகச் செய்து உங்கள் சிப்பாய் 8வது கட்டத்தை அடைய வழிவகை செய்யலாம். இந்த எண்ட்கேம் யுக்திகளைத் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். ஆட்டத்தை வெற்றிகரமாக முடிப்பதே ஒரு சிறந்த வீரரின் அடையாளம். அடுத்த பகுதியில் நாம் டாக்டிக்ஸ் குறித்து பார்ப்போம். அதில் ஃபோர்க்ஸ் மற்றும் பின்ஸ் பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள்.